பாபநாசம் தாலுகாவில் தொடர் பலத்த மழையினால் குறுவை நெற்பயிர்கள் மூழ்கின. தமிழக அரசு ஏக்கருக்கு ரூபாய் 30,000 நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகாவில் ரெங்கநாதபுரம், பாபநாசம், கோபுராஜபுரம், ராஜகிரி, பண்டாரவாடை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் குறுவை நெல் சாகுபடி செய்து அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் சில நாட்களாக பெய்து வரும் தொடர் கனமழையால் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழுகியுள்ளதால் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு ரூபாய் 30,000 நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் மழைநீரில் மூழ்கிய வயலில் இறங்கி கைகளில் நெல்மணிகளை வைத்து தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். குறுவை சாகுபடி செய்துள்ளோம். பெய்த வடகிழக்கு பருவமழையால் கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த அனைத்து நெல்மணிகளும் சாய்ந்து நீரிலே முழுகி முளைக்கும் தருவாயில் உள்ளது. அது தஞ்சை மாவட்ட நிர்வாகமும் வேளாண்மைத்துறை அமைச்சரும் தமிழக அரசும் நேரடியாக பார்வையிட்டு ஏக்கருக்கு 30,000 வரை இழப்பீடு வழங்குமாறு தமிழ்நாடு விவசாய சங்கம் வலியுறுத்துகிறது. குறுவை நெல் சாகுபடி செய்து எல்லா நெல்லும் வயலில் சாய்ந்து முளைத்து விட்டது. வடிகால் வசதி இல்லை. தமிழக அரசு எனக்கு நல்ல உரிய இழப்பீடு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னோட இருந்த கடன் வாங்கி நகையெல்லாம் அடவு வச்சு தான் இந்த வயலை நடவு நட்டேன். இப்போ நடவையும் செய்ய திருப்ப முடியாது, நகையும் திருப்ப முடியாது, எதுவும் பண்ண முடியாது. வாங்கின கடன் உரக்கடைக்கு வாங்கின கடனை விட திருப்ப கொடுக்க முடியாது. எனக்கு ஐயா அவளது தாழ்மையோட எனக்கு உரிய இழப்பீடு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.